ஆக்சிலேட்டர். ஓகே ஓகே. அது வந்து பிரேக்கு. ஓகே. ரியல் கார் கேம் மாதிரி இருக்க போகுது எனக்கு. பறக்க போகிறோம். என்ன நினைப்பேன் டயம் குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல. ஆமாம். நீ செக் பண்ணிட்டு டயம் கூடும். ஃபாஸ்ட்டாக போக செக் பண்ணி விடணும். கியர் போடுங்க. எப்படி ஃப்ரெண்டாக எப்படி கியர் போடுறது? 3வது கியர் லைட் ஏரியா மட்டும் போடணும். ஐயோ கலந்து விட்டேன். இதுக்கு ஆர்வத்தோடு போகணும். ஐயோ என்னப்பா இது காரான ஒரிஜினல் காரான நம்ம கரெக்டாக ஓட்டிடலாம் கைஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ கார்னால கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது ஃபஸ்ட் டைம்னால. பிரேக் அடிக்காமல் போகணும். ஆனால் நம்ம இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி போனோம்னா கரெக்டாக போனாங்க. என்ன கியர் சேஞ்ச் பண்ணுவோம். எந்த கீழே போகிறேன்? 170 போகிறேன்னா 200. பிரேக் அடிக்காமல் போகும். தோத்துட்டேண்ணா. டைம் அவுட்டா? கரெக்டாக அவுட்டேண்ணா. கரெக்டாக டைம் அவுட். அடுத்த அவ்வளோ நான் 2 நிமிஷா. இப்போ நான் எந்த கீரில் போகிறேன்? என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அடிச்சு பற கொண்டு போயிருக்கேன். எந்த கீர்? எங்கே போட்ட கீரு? பாயிண்ட் பஞ்சாவது கீரை போடுது. அவ்வளோண்ணா. அடி கீரில் நம்ம பிரேக்கை பிடிக்கலங்க. பிரேக் பிடிக்காம அடிச்சு ஓட்டிக்கிறோம். டைம் அவுட்டா? அடியில் டைம் அவுட் ஆக போகுது ப்ரோ. 14 செகண்ட் தான் ப்ரோ இருக்கு. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பழகணும்ப்பா. அடிச்சு பழகிட்டு இருக்கு. எங்கிட்ட போயிருக்கேங்க. வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அவுட்டுன்னு நினைக்கிறேன். டைம் முடிஞ்சு. அடி என்ன லேடி நம்ம மண்டையில் அடிச்சுக்கிட்டு